conscience. One of them is anger. கோபம் வந்தோட மனசாட்சி பேசுறதுக்கு நேரம் இல்லாம. மனசாட்சி is a very soft voice, மெதுவான குரல். அப்ப கோபம் வந்தோடனே you don't just feel nothing. கோபம் ஒரு பொல்லா சாமான். இன்னொரு சாமான் இருக்கு மனசாட்சி கொடுத்து. யாராவது something else is there. பொறாமை வந்ததும் you want it. உங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? நாங்க சிறு பிள்ளைகள்ல கேம் விளையாடும் பொழுது அவர் வின் பண்றான்னு சொன்னோன்னு எல்லாம் கொட்டி கவிட்டு விட்டுடுவோம். நான் வின் பண்ணாடி பரவாயில்ல, அவன் வின் பண்ண அவன் சந்தோஷப்படக்கூடாது. எனக்கு சந்தோஷம் இல்லாடி பரவாயில்ல, அவனுக்கு சந்தோஷம் வரக்கூடாது. பொறாமை ஒரு பயங்கரமான ஒரு சாமான். இன்னும் எத்தனையோ கதைகளை சொல்லலாம். பொறாமை இந்த நண்டு வந்து ஒன்று விடாதான். தமிழர்களும் அப்படித்தானா? ஒரு நண்டேற மறுநண்டேறி பிடுங்கி விட்டுருமா? தமிழர் அப்படித்தானா? ஒரு தண்ணீரை ஒரு பிரசிட்ல கொண்டே விட்டார்களாம். எல்லாருக்கும் காடா. தமிழர் இருந்த பிரசிட்ல காடு இல்லையா? கேட்டார்களா, ஏன் இங்க மாத்திரம் காடு? அவ்வளவு நம்பிக்கையான நீ பேப்படா ஒருத்த விட மாட்டான். இன்னொரு சாமான் கான்ஷியன்ஸை கொள்றது. கிரீட், ஆசை, பேராசை, பணாசை, பெண்ணாசை, ஏதாவது பதவி ஆசை, ஆசை வந்தோன்னு கான்ஷியன்ஸ் என்ன சொன்னால் கான்ஷியன்ஸ் சைலண்டாவே போயிடும். பார்த்துருக்கீங்களா? கான்ஷியன்ஸ் அடைக்கலாம். கான்ஷியன்ஸ் வேதத்தை சொல்லுகிறது. கான்ஷியன்ஸ்ல என்ன சுடப்பட்டவர்களாக, மனசாட்சியில சூடுண்டவர்களாக. இட்ஸ் பர்ன்ட், நோ சென்சஸ் whatsoever. கான்ஷியஸ் என்ற வேரெல்லாம் அறுத்து விட்டுட்டார்கள். ஏன் திரும்ப 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 செல்ல திஸ் தட் நாட் தேர். நாங்கள் சில யோசிப்போம், ஐயோ இவர்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு சொல்லி. மனசாட்சியின்படி செயல்பட்டால் இட் இஸ் அ கிரேட் திங். யாரா இருக்கலாம், மனசா பிள்ளைகளா இருக்கலாம், மனசா. நீங்க எவ்வளோ தாய் தகப்பன் பாரு எங்கோ எல்லாம் செய்யறீங்க. சம்டைம்ஸ் பிள்ளைகளுக்கு ஒரு விதமான உணர்வு இல்லாம இருக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், என்ன மனமப்பா. அதான் தமிழ்ல சொன்னார்கள், தாய் தகப்பண்ட மனம், தாயின் மனம், தகப்பண்ட மனம் பித்து, பிள்ளையின் மனம் கல். மனம் கள்ளம். மனம் இயங்குறதாக, செயல்படுகிறதாக, சென்ஸ் இருக்கிறதாக இல்லை. அதுலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், மரித்தவன் அடக்கம் பண்ணு சொன்னால், மரித்தவன் சொல்லுவான் அவனுடைய மனசாட்சி செத்து போயிட்டு. When a man's conscience is dead, God can revive. When a man's conscience is dead, he feels nothing for anybody else. கோபம் அப்படி செய்யலாம், பொறாமை அப்படி செய்யலாம், பேராசை அப்படி செய்யலாம், வேறொன்று பெருமை அப்படி செய்யலாம். பெருமை will just kill it. அடுத்ததாய் பாத்தீங்கன்னா சுயநலம். When you want things for yourself, you don't care for anybody else. சுயநலம் is a big problem. மொத்தத்தில் போக போனால் பாவம் என்கிற சமம் எல்லாம் பாவத்திலிருந்து வருகிறது. பாவம் என்பது என்ன செய்கிறது? எங்களுடைய மனசாட்சியை கொள்ளுகிறதா இருக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் பார்க்கிறோம், சில நேரம் ஆண்டவர் பேசும் பொழுது மனசாட்சி உயிரடைகிறது. ஆனாலும் கூட கீழ்ப்படியாமல் போகலாம். இயேசுவானவர் ஒரு நாள் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த பெரியவர்கள், அங்கே சொசைட்டியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக விபசாரத்தில் பிடிபட்டு கொண்டு வந்தார்கள். When Jesus was preaching, they brought a woman who was caught in prostitution. They asked, what shall we do? Moses says we should stone her. What do you say, Lord? And what he did is he started writing on the sand. We exactly don't know what he wrote. As he was writing, all these guys who brought her to be stoned, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம், மனசாட்சியிலே குத்துண்டவர்களாய், they were pricked in their conscience because they themselves have done worse things than this. அவர்களை என்ன செய்ய ஒவ்வொருத்தராக விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் மனம் திரும்பினதாக தெரியவில்லை. We don't know what happened after that. பாருங்கள், சகையு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். சகையு என்கிறவன் நல்லவன் அல்ல என்று அவர்களே சொல்றாரு, இந்த பொல்லாதவனோடு, இந்த பாவியான மனுஷனோடு இயேசு போகிறாரே என்று சொல்லி. இவனுக்கு இயேசு பார்க்க விருப்பம். Sometimes you come just to see Jesus, but Jesus comes to take you with him and he wants to come home with you.
ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, இயேசு அவர் என்ன செய்கிறார், இந்த சகைவே நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேணும்னு சொல்றார். போகும் வழியிலே சகை சொல்றான், ஒரு காரியம் சொல்றான், வீட்டுக்கு போடுதோளாக இருக்க வேண்டும். சகை சொல்றான், ஆண்டவரே, இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. He didn't condemn him. He said nothing. இயேசுவுக்கு அந்த தேவ பிரசன்னத்துக்கு வரும்பொழுது the conscience becomes alive. Dead conscience becomes alive. அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கை நினைக்கும் பொழுது have our conscience change. எங்களுடைய விசுவாசத்துக்கு இந்த மனசாட்சி என்பது அத்தியாவசியமானது. இல்லாட்ட எங்களுடைய விசுவாச கப்பல் தாழ்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்பொழுது சகை சொல்கிறான், ஆண்டவரே, அநியாயமா யாரிடத்திலாவது நான் எடுத்திருந்தால் நாளத்தனையாய் திருப்பி கொடு. If I have done, I have taken things, unjustly, I will give back fourfold. மற்ற சொல்றான், எண்ணத்துல சொத்துல அரைவாசி நான் என்ன செய்றேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது இயேசு என்ன சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பாருங்க, அவன் எடுக்கும் பொழுது, அநியாயமா எடுக்கும் பொழுது அவனோட கான்ஷியன்ஸ் வேலை செய்யல. சொல்லி இருக்கும், ஆனால் அவனுக்கு அது கீழ்ப்படிய மனம் இல்லை. இப்பொழுது அந்த மரித்திருந்த அந்த சகையு உயிர்வடைகிறான். ஹல்லேலூயா, உயிரடைகிறான். கான்ஷியன்ஸ் must become alive. பட் அந்த கான்ஷியன்ஸ் எப்படி செயல்படணும்? the uttermost perfect law ஆகிய தேவனுடைய சித்தப்படி செயல்படும் பொழுது நன்மை தீமை என்னது என்று சொல்லி எங்கள் உள்ளத்திலிருந்து பேசுகிறார். அதுதான் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் பேசும் பொழுது கொரிந்தியர் 9:3-2 வசனங்களை சொல்றார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என் மனசாட்சி சொல்லுகிறது. அப்ப சும்மா இருக்கிற மனசாட்சி இல்லாமல் கிறிஸ்தவனாய் வரும் பொழுது the Lord begins to work in your conscience. So you become more alive to things which you never thought of before. முன்னர் நீங்க பெருமையாய் பேசுவது பாருங்க, நாங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது போய் சொல்றது பெரிய காரியம் அல்ல. பார்த்துருக்கீங்களா? பெருமையான காரியங்கள் தான் பேசுவோம். எங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய வீட்டு ஊரால் யாரு தெரியுமா, யாராவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தான்டா அவன் தான் எங்களுக்கு சொந்தக்காரன். பார்த்திருக்கிறியோ? எல்லாம் எங்களுடைய மாமா அங்க அதா இருக்கிறார், எங்களுடைய சுப்பா அங்க அங்க இருக்கிறார், சிங்கப்பூர் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம். We just want to show that we are somebody else. ஆனால் கிறிஸ்துவாய் வரும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாங்கள் அது மாத்திரமல்ல, இந்த கான்ஷியன்ஸ் அலைவா வர 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 இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லாதவர்கள். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவினான். நாம சொல்றதுக்கோ எங்களிடத்துல நன்மை என்று சொல்றதுக்கோ ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிற தன்மைக்கோ. என்றால் இந்த கான்ஷியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும்பொழுது எங்கள்கிட்ட நன்மை என்று தெரிந்ததெல்லாம் பாருங்க, சில நேரங்களில் எங்களுடைய கல்ச்சர் எங்களுக்கு பழக்கிறது, இந்த சாவி இந்த படிப்போ இவைகள்லாம் உயர்ந்தது என்று சொல்லி. அப்ப அந்த கான்ஷியன்ஸுக்குள்ள சொல்லு, டாக்டர்னு சொல்லு, என்ஜினியர் சொல்லு, அக்கௌண்டன்ட் சொல்லு, லோயர் சொல்லு. ஆக குறைஞ்சு போன வழி தெரியாதவன் வாத்தியன்றாங்க, போக வழி தெரியாதவன் போலீஸ்ன்றாங்க. நான் மனுஷன் அப்படிதான் சொல்றேன், வாத்தியா இருந்தே வழி தெரியாதாலும் வாத்தியா போடு. அப்ப ஆறு கடைசி போனா எங்கேயாவது கொண்டு போய் நிப்பாட்டும். அப்ப என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றோம், we feel so miserable. ஆனால் we feel so empowered. ஏன்? எங்களை இவைகள் எல்லாம் எங்களை நிர்ணயிப்பதில்லை. எல்லாம் மாம்சத்தில் இருக்கிறோம். எங்கள் எடுக்கிற எல்லா நன்மையானதும் ஒரு பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே இல்லாமல் போகிறதா இருக்கிறது. எங்களுக்கு உறுதியா இருப்பது அதான் மரியாள் தன்னை இட்டுவிடாத நல்ல பங்கை பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ற எல்லாம் போனாலும் we know who we are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எதுவாய் இருக்கிறோம் என்று எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு சொல்வது, நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள், நாங்கள் இறைவனின் பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்படுவோம். உலகம் எங்களை வெறுத்தாலும் அவர் எங்களை நேசிக்கிறார் சொல்வது, when God loves you, you are somebody. Hallelujah. You, nothing matters to you. பாருங்க.